ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் உடம்பு முடியாமையே இருக்கனால லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி தான். இதுவும் சூப்பரான தளன்னு தயிர் சாதம். இந்த மாதிரி தளன்னு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல சாதத்தை வந்து கொஞ்சம் குலைவாக வேக வைக்கும் போதே நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க. அது வந்து சூட்டோடு வந்து தயிர் விட்டோம்னா கொஞ்சம் பிரித்த மாதிரி ஆகிடும். அது வேண்டாம். அதுக்காக தான் கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் கண்டிப்பாக போடுங்க. அந்த மணத்துக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க. இதில் வந்து முந்திரி திராட்சை சேர்த்துறவங்க சேர்த்துவாங்க. நான் அதெல்லாம் சேர்த்தலை, நம்ம வீட்டில் பிடிக்காது. கடலைப்பருப்பு சீரகம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி ரொம்ப பொடியாக கிரேட்டர் வச்சு துருவிக்கோங்க. இல்லைன்னா சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2, கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாமே பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உப்பு போடுங்க. அதுக்கப்புறமா பால் ஏடு இருக்குது இல்லைங்களா, அந்த பால் ஏடை வந்து பால் ஊற்றும்போது தயிர் ஊற்றி பண்ணதுக்கப்புறமா பால் ஏடு அந்த ஆடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பால் ஆடையோடு போட்டு பண்ணுங்கள். அது வந்து ஒரு பெரிய டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி தாளிக்கும் போது எல்லாம் சொன்னேன், அந்த பெருங்காயத்தை சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சீரகம் எப்படி மனம் கொடுக்குமோ அதே மாதிரி பெருங்காயம் நல்லபடியாக மனம் கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு தேவைப்படுற கருப்பு திராட்சை போடலாம். அதாவது உலர் திராட்சை சொல்லலை, நான் சொல்கிறது நல்லா ஃப்ரூட்டே வந்து திராட்சை போடலாம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் வறுத்து போடலாம். இல்லை இந்த மாதிரி மாதுளம்பழம் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய், மாவடு, கருவாட்டு தொக்கு, தக்காளி தொக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதை விட அடிப்பொலின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸ் பண்ணி செய்கிற நல்ல ட்ரை பண்ணி எடுக்கிற உருளைக்கிழங்கு பொரியல். இதுக்கு நான் வந்து ஏற்கனவே அரிசி மாவு கொஞ்சம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஒரு 20 நிமிஷம் மாதிரி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் போடுங்க. ஏன்னா இது கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு கரெக்டாக்கி கொடுக்கும். அதுக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போடுங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுட்டு பூண்டு வந்து தட்டி போடுங்க. இஞ்சி நான் சேர்க்கலை, பூண்டு வந்து நல்லா தட்டி போடுங்க. வாசத்துக்கு வாசமாச்சு, அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுட்டு அதே கொஞ்சமாக இது வந்து இரும்பு சட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பண்ணினீங்கன்னா அப்படி ரோஸ்ட் ஆகி வருங்க, சூப்பராக வரும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே நம்ம வீட்டில் இந்த மாதிரி முறுக்கி எடுத்து கொடுத்தோன்னா முருகலாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னத்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை வேணால் தூவிக்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு எப்போவுமே பெஸ்ட்டு காம்போ அப்படின்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும். எப்போவாது தானுங்க சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காம்போவில் லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, நம்ம ஆஃபீஸ் போகிறதுனாலும் சரி, ஹஸ்பண்டுக்குனாலும் சரி, குழந்தைங்களுக்குனாலும் சரி, எல்லாமே இது மாதிரி கொடுத்து விட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாலேடு, பெருங்காயம், இஞ்சி துருவி போடுறது இதெல்லாம் வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸோடு செஞ்சு பாருங்கள். தயிர் சாதமும் சரி, உருளைக்கிழங்கு பொரியலும் சரி சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.